சந்துரு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து முக்கியமான ஒரு டாப்பிக்னே சொல்லலாம். எல்லோரும் நிறையா பேர் எதிர்பார்க்குற ஒரு டாபிக் பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச போகிறோம். அது என்னென்னா ரெட்மி நோட் 7 ப்ரோ, இன்னொன்று ரெட்மி நோட் 7 ரெண்டுக்கும் என்னென்ன வித்தியாசம், டிசைன் எதுவும் மாறுபடுதா, ஹார்ட்வேர் எதுவும் சேஞ்சஸ் இருக்கா, கேமரா சாம்பிள்ஸு, அப்புறம் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட 2 ஃபோன் இருக்குது. ஒன்று வந்து நெபுலா ரெட்டில் உள்ள நோட் 7 ப்ரோ, அப்புறம் நைட் பிளாக்கில் உள்ள நோட் 7. ரெண்டுக்கு என்ன ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 9999 அதாவது 10,000 ரூபாய்க்கு ₹1 கம்மி. இது வந்து பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாயில் ஆரம்பிக்குது. இது வந்து 4GB ரேம் வேரியன்ட், இது வந்து 3GB ரேம் வேரியன்ட். அதுக்கப்புறம் இதோட கேமரா சாம்பிள்ஸ் அப்புறம் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் என்னென்னு நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பா, என் கையில் வந்து 2 ஃபோனுமே இருக்குது, நோட் 7 அண்ட் நோட் 7 ப்ரோ. இப்போ நோட் 7 ப்ரோ பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாடி, ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட், குவிக் சார்ஜ் 4.0 சப்போர்ட் இருக்குது. அது மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர், இது வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான். கீழே வந்து ஸ்பீக்கருக்கு மேலே வந்து 3.5 ஆடியோ ஜாக், ஐஆர் பிளாஸ்டர், பின்னாடி டூயல் கேமரா, ஃபிங்கர் பிரிண்ட், அப்படியே அதோட டிட்டோ தான் அப்படியே நோட் 7. இது டிசைன்லேயும் சரி, பிளேஸ்மெண்ட்லேயும் சரி எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்படியே நோட் 7 ப்ரோ மாதிரி தான் இருக்கும். பவுச்சஸும் நீங்கள் கன்ஃபியூஸே பண்ணுங்கன்னா ரெண்டுக்கும் ஒரே பவுச்சஸ், ஒரே டெம்பர் கிளாஸ் தான், எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவும் பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல், ரெண்டுமே ஒரே மெகா பிக்சல் கேமரா தான். எல்லாமே டிட்டோவாக தான் இருக்கும். இப்போ நோட் 7 ப்ரோ பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 675 வருது. அதில் அட்ரினோ ஜிபியூ பார்த்தீங்கன்னா 612 ஜிபியூ இருக்குது. அதே இது நோட் 7 பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 660 ஃபுல் கிளாக் எனேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. கிளாக் ஸ்பீடு வந்தீங்கன்னா அப்படியே டவுன் கிரேடே பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் அன்லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட ஜிபியூ பார்த்தீங்கன்னா 512. ஜிபியூ வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஃபிக்ஸில் வந்து கொஞ்சம் கம்மி நோட் 7 ப்ரோவோட கம்பேர் பண்ணுவோம். நோட் 7ல் பப்ஜி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹெச்டி கிராஃபிக்ஸில் எடுக்கும். ஆனால் ஒரு மணி நேரம் கிட்ட தொடர்ந்து விளையாடும் போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். லேக் ஆகுறது, ஃப்ரேம் ட்ராப் ஆகுறது வந்து உங்களுக்கு நோட் 7ல் தெரியும். ஏன்னா அதில் உள்ள ஜிபியூ வந்து கம்மி. அப்புறம் வந்து பேக் கேமரா பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் இதில் இருக்குது. 5 MB டெப்த் சென்சிங் சென்சார், சோனியோட சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நோட் 7ல் பார்த்தீங்கன்னா 12 MB ப்ளஸ் 5 MB டெப்த் சென்சார். இப்போ இந்த ஃபோனோட கேமரா சாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு வீடியோவில் அடுத்தடுத்து காட்டுறேன். மேற்கொண்டு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டார்டிங் நோட் 7 வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயில் ஆரம்பிக்குது, 3GB ரேம் வேரியண்ட். இதே நோட் 7 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 14,000 ரூபா, 4GB ரேம் வேரியண்ட். இதிலே 6GB ரேம் வேரியண்ட் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,000 ரூபா. நான் இதில் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, எல்லா ஃபோன்லேயும் வந்து சென்ட்ரல் ஏர்பீஸ் இருக்கும். ஆனால் ரெட்மி நோட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா கேமராலேருந்து ரைட் சைடில் சென்டரில் வந்து ஏர்பீஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் நார்மலாக வச்சு பேசினா கொஞ்சம் வால்யூம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் கொஞ்சம் ரைட் சைடு விலக்கி வச்சு பேசினா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபோனை பற்றி நிறையா பேசியாச்சு. இப்போ ரெண்டுத்துக்கான கேமரா கம்பேரிசனை பற்றி நான் இப்போ உங்களுக்கு விரிவாக சாம்பிள்ஸோடு காட்டுறேன், உங்களுக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பா, இதான் நண்பா நோட் 7 மூலியமாக எடுத்த கேமரா அவுட்புட்டு. நான் இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த நாட்டில் உள்ள டீட்டெயில்ஸில் பாருங்கள், அந்த டஸ்ட்டு, அந்த மேலே உள்ள இந்த சின்ன டாட்டு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் இது வந்து நான் போர்ட்ரேட் மோட்லாம் எடுக்கல, நார்மல் மோடு தான். இருந்தாலுமே பேக்ரவுண்டில் உள்ள இமேஜெலாம் நல்லா பிளர்ராக இருக்குது. இப்போ இதே இதில் உங்களுக்கு நோட் 7 ப்ரோவில் எடுத்த இமேஜை காட்டுறேன். இப்போ அதே ஷாட் தான், ஆனால் நோட் 7 ப்ரோவில் எடுத்தது. இப்போ உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து 48 மெகா பிக்சல் ஆன் பண்ணி எடுக்காமல் 12 மெகா பிக்சல் எடுத்த ஃபோட்டோ நோட் 7 ப்ரோவில். பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷார்ப்பாக, எவ்வளோ கிளியராக, எவ்வளோ அக்யூரேட்டாக தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்னொருக்கு வேணால் அந்த இமேஜ் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? அந்த டஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மங்கலாக தெரியுது. அதில் வந்து ரொம்ப கிளியராக தெரியுது. இப்போ அடுத்த ஷாட் இது பார்த்தீங்கன்னா நோட் 7ல் எடுத்தது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா டியூப் லைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்கு, இருந்தாலும் அந்த மேகங்களில் உள்ள டீட்டெயிலிங் நல்லா தான் தெரியுது. இந்த செவத்தில் உள்ள அந்த விரிசல்கள் எல்லாம் உங்களுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இதே இது நான் உங்களுக்கு வந்து நோட் 7 ப்ரோவில் எடுத்ததை காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா பிக்சரே பார்க்க நல்ல பிரைட்டாக, நல்ல டீட்டெயிலிங் வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த விரிசல் உள்ள அந்த சின்ன சின்ன டீட்டெயில் முதற்கொண்டு நோட் 7 ப்ரோ பார்த்திங்கன்னா பதிவு பண்ணியிருக்கு.
இப்போ இது வந்து செல்ஃபி கேமரா. இது வந்து பார்த்தீங்கன்னா நோட் 7ல் எடுத்தது. முகத்துக்கு அப்படியே பவுட்ரு போட்ட மாதிரி கொஞ்சம் பாலிஷாக காட்டுது. இருந்தாலும் நீங்கள் இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லலாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதே செல்ஃபி வந்து உங்களுக்கு நோட் 7ல் காட்டுறேன், நோட் 7 ப்ரோவில். இதில் பார்த்தீங்கன்னா அந்த நான் போட்ட ரெட் கலர் டிஷர்ட் அப்படியே அக்யூரேட்டாக கலரை காட்டுது. நல்ல டீட்டெயிலிங் முதற்கொண்டு, முகத்தில் உள்ள சுருக்கங்கள் முதற்கொண்டு அப்படியே கிளியராக கேப்சர் பண்ணியிருக்கு நோட் 7 ப்ரோவில். இப்போ அதே மாதிரி தான் இதுவும் பாருங்கள், நோட் 7 ப்ரோவில் எடுத்தது. இப்போ நான் இமேஜை ஜூம் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த நூலாம்படை, அந்த டஸ்ட்டு, ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயிலும் கேப்சர் பண்ணிது. எல்லாமே வெறும் 12 மெகா பிக்சல் எடுத்தது நோட் 7 ப்ரோவில். அப்போ அதே இமேஜ் பார்த்தீங்கன்னா நோட் 7ல் எடுத்தது காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த டீட்டெயிலிங் லெவல்ஸ்லாம் கம்மியாக இருக்குது. இப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ நோட் 7 ப்ரோ 48 மெகா பிக்சல் எடுத்த ஃபுட்டேஜை காட்டுங்க அப்படின்னு கேட்பீங்க. நான் உங்களுக்கு அந்த 48 மெகா பிக்சல் எனேபிள் பண்ணி எடுத்ததை உங்களை நான் காட்டுறேன். இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் எனேபிள் பண்ணி எடுத்தது நான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஜூம் போகிறதுலே தெரியும், மேலே வந்து உங்களுக்கு ஹெச்டி மோடுன்னு ப்ரிவியூ ஆகும். இந்த ஹெச்டி ப்ரிவியூன்னு ப்ரிவியூ ஆகுது பார்த்தீங்களா? எவ்வளோக்கெவ்வளோ ஜூம் பண்ணாலும் பிக்சர் கிளாரிட்டி வந்து உடையலை, கிளியராக இருக்குது. இப்போ இந்த இதை மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இடத்த பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதை அன்ஜூம் பண்ணுறேன். அந்த டீட்டெயிலிங் இருக்கிற உங்கள் கண்ணுக்கே தெரியாது நார்மல் ஃபோட்டோவில் பார்க்கும்போது. இப்போ இது இன்னொரு 48 மெகா பிக்சல் காட்டுறேன். இந்த இதுவும் பாருங்கள், டைனாமிக் ரேஞ்ச் வந்து செமையாக இருக்குது. ஷேடோவில் உள்ள டீட்டெயிலிங் முதற்கொண்டு உங்களுக்கு எடுத்துருது. உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஆண்டனா இப்போ 2 சின்டெக்ஸுக்கு பக்கத்தில் ஒரு டிஷ் ஆண்டனா இருக்குது பார்த்தீங்களா? அதை உங்களுக்கு நான் இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன். அதோட லெட்டரை வந்து நீங்கள் அப்படியே வாசிக்கலாம். இதோட பிக்சரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 25 MB வருது. 48 மெகா பிக்சல் நீங்கள் எனேபிள் பண்ணி எடுக்கும் போது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ரெட்மி நோட் 7 யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 10,000 தான் இருக்குது. ஆனால் நான் வந்து டீசெண்டாக கேமரா இருக்கணும், பெர்ஃபார்மன்ஸ் வந்து டே டு டே யூசேஜ் கரெக்டாக வரணும், பேட்ரி நல்லா இருக்குன்னா நீங்கள் நோட் 7 எடுக்கலாம் ப்ரோ. இது நோட் 7 ப்ரோ எனக்கு 14,000 இருக்குது, நான் நல்லா கேம் விளாடுவேன், எனக்கு கேமரா தான் முக்கியம் அப்படின்றவங்களுக்கு நோட் 7 ப்ரோ. உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் ஃபோனை சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் நம்ம யூனிக் விஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.